அங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள் மனிதர்கள் எல்லாம் மனிதர்களுள் மாணிக்கம் வந்தான், நிருணாம் நரவரக நம்ம அத்தனை பேரிலையும் சிறப்புடையவன் வந்தான், ஸ்திரீனாம் ஸ்மரோ மூர்த்திமான் சுத்தி இருக்கிற இளம் பெண்கள் பார்த்த உடனே இவன் தான்னா அழகன்னா, கல்யாணம்னா இவனைத்தான் அப்படின்னு பெண்கள் எல்லாம் நினைத்தார்கள். கோபானாம் ஸ்வஜனஹ அங்க இருக்கிற எடைப்பிள்ளைகள் எல்லாம் நம்ம பிள்ளை, இடையன் ஒல்லியோ ஸ்வஜனஹா, ஸ்வஜனஹான்னா நம்ம பிள்ளை அப்படின்னு தங்களுக்கு வேண்டியவன் நினைத்தார்கள். அசதாம் க்ஷிசிபுஜாம் சாஸ்தா அசத்துக்கள் அவர்களுக்கெல்லாம் சாஸ்தா, அசத்துன்னா ஒன்றும் தெரியாதவர்கள். அவ நினைச்சிருந்தா கண்ணனை எடப்பிள்ளை எங்களுக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு தங்களுக்கு தலைவனா அசத்துக்கள்னு நினைத்தார்கள். சாஸ்தா சிக்ஷிப்பவன் ஸ்வபித்ரோஹோ சிசுகு க்ஷிசிபுஜாம் சாஸ்தா சிக்ஷிப்பவன் சொல்லலாம், தங்களுக்குள்ள தலைவன்னு சொல்லலாம். சபித்ரோஹோ சிசுகு அதே சமயத்துல நந்தகோபாலன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கார். அவர் நினைத்தார் நம்ம பிள்ளை சின்ன பிள்ளையாச்சே, இவன் என்ன பண்ண போறான் இந்த ஊருக்குள்ள போய்ப்போ அப்படின்னு அவர் தம் பிள்ளையே சிறியவன் நினைத்தார். மிருத்யுகு போஜபதே கம்சன் பார்த்தான், நம்ம கொல்ல போகிற மிருத்யு கடைசியில வந்துட்டார் என்ன அவன் தெரிந்து கொண்டான். அதாக போஜபதேகே விராட் அவிதுஷாம் ஒரு சின்ன சக்தியற்றவனாக சிலர் நினைத்தார்கள். தத்தம் பரம் யோகினான் கூடியிருக்கிற ரிஷிகள் அத்தனை பேரும் பராத்பரமான தேவத்தை, யோகிகளுக்கெல்லாம் ஆதாரமான பெருமான் வந்தான். விருஷ்ணீனாம் பரதேவதேதி விதிதா ரங்கங்கத சாக்ரஜ அதம் குவலயாபீடம் திருஷ்டுவா தாவபி துர்ஜயோ ஜிக்ரந்த இவ நாசாபியாம் ஸ்லிஷ்யந்த இவ பாகுபிகி ஊச்சு பரஸ்பரம் தேவை யதாதிருஷ்டம் யதாஸ்ருதம் காலமேதம் வசன்கூடோ வவ்ருதே நந்தவேஷ்மணி பூதனானேன நீதாந்தம் சக்கரவாதச்ச தானவஹ. இங்க கூடியிருந்தவாள்லாம் பேசுறா, இந்த பிள்ளையானா ரொம்ப சுகுமாரமான திருமேனி, தொட்டா செவந்து போடும் போல் இருக்கு. ஆனா இவர்களை பார்த்தாலே மல்லர்கள் கரடு முரடான்னா இருக்கு. இந்த கரடு முரடு மல்லர்களை போய் இந்த குழந்தையோட சண்டை போடுற விடுறாளே, ந சமம் யுத்தம் இத்தியாகு இது சமமான யுத்தமே இல்லை, இது அந்நியாயம், இந்த யுத்தத்தை உடனே நிறுத்திவிடணும். இவ பேச ஆரம்பிச்சிருக்கா. கண்ணன் அதை காதார கேட்டுண்டே வந்தான். ஓ இது சமமான யுத்தம் இல்லைங்கிற வாஸ்தவம் தான். நமக்கெங்க இவனை சமமா பிடித்தார்கள்? அவா சொன்ன அர்த்தம் வேறு, இவன் நினைச்சிருந்த அர்த்தம் வேறு. இவர்களுக்கு அவன் சமமா சின்ன பிள்ளையாச்சேன்னு அவா நினைச்சிருந்தா. ஆனா அதே வார்த்தை இவன் நினைச்சுட்டான்னா, இந்த குழந்தைகளுக்கு நம்ம முன்னாடி கொண்டு நிறுத்தி வச்சிருக்கார்கள், நமக்கு ஏற்றா போல ஒரு ஹிரண்யகசிபு வாட்டம் யாரையானு கூண்டு வந்தா சண்டை போடுறதுக்கான ரசிக்கும். சில பேர் மல்லர்கள் இருப்பா, நன்னா தின்று தின்று ஒரு வருஷத்துக்கு என்னைக்கு போட்டி வருதுங்கிறதுக்காக தோள்களை ஊன்னி தயார் பண்ணி வச்சிருப்பா. அவ யுத்த ரங்கத்துக்கு நடுவில் நிறுந்த உடனே ஒரு 10 நாளாச்சு சாப்பிட்டுங்கிறாப்புல ஒருத்தரை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி வச்சு அவர் அடிக்கலாம் வேண்டாம், பார்த்தாலோ மூச்சு விட்டாலோ பிராணம் போயிடும் அப்படின்னு ஒருத்தரை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி வைத்தால் இது யாருக்கு தெரியுமா முதல்ல அடிவிடும்? ஏற்பாடு பண்ணவாளுக்கு. இந்த முன்னாடி வந்தவனு கூட முதல்ல அடிவிடாது. நான் எத்தனை தூரம் தோல் தெனவெடுத்து போய் வந்திருக்கேன், அது தெரியாம எனக்கு போய் இப்படி கொண்டு நிறுத்தி வச்சுட்டேன்னு ஒன்றும் இல்லையோ. இப்ப கண்ணனுக்கு அதே எண்ணம் தான். நமக்கு தகுந்த மாதிரி யாரையானு கூட்டு வராமல் எதுக்கு யாரோ 2 பேரை கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள்? போனா போறது, இவர்களோடையே சண்டையிடுவோம் என்று மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா என் நாராயண் தருள் என் ஆண்டாள் தெரிவித்தா போரே. மல்லரை மாட்டிய ரொம்ப நாளைக்கு கண்ணன் அவளோட மோதவே இல்லை. இவர் நடுவில் நின்றுட்டு இந்த பக்கத்துல இவர் மோத வரைச்சே நகர்ந்துக்க வேண்டியது. ஒத்தருக்கொத்தர் மோத விட்டே வேடிக்கை பார்த்துருந்தான். மல்லரை மாட்டிய மல்லர்களை ஒருத்தருக்கொருத்தர் மாட்டி தான் விலகி கொண்டான்னு அர்த்தம். என்ன சண்டை போட்டுட்டா குறி அழிஞ்சு போயிடும், சண்டை போடாம ஒத்தருக்கொத்தர் மாட்டி உண்டுட்டா தான் நாம தப்பிக்கலாம்ங்கிறதுக்காக கண்ணனிட்டான், மல்லர்களையும் முடித்தான். அங்கிருந்து நேரே உள்ளே போக கம்சன் மாடமீமிசை கஞ்சன் பெரிய இடத்தில் அமர்ந்திருந்தான். அவனை கஞ்சனை குஞ்சு பிடித்து கீழே இழுத்தான். வசுதேவஸ்து துர்மேதா ஹன்யதாம் ஆஸ்வசத்தமஹ உக்ரசேன பிதாச்சாபி சானுகப் பரபக்ஷகஹ ஏவம் விகத்தமானேவை கம்சே பிரகிருதிதோவ்யயஹ சமக்ரஹீத் துர்விஷஹோக்ர தேஜா யதோரகம் தார்க்ஷசுத பிரசஹ்ய யதா உரகம். உரகம்னா பாம்பு. அந்த பாம்பை கருடன் எப்படி பிடித்து இழுத்து வருவரோ அதை போல கம்சனுடைய குஞ்சியை பிடித்து கீழே எடுத்தான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே அவனை கீழே புரட்டி அடித்து கம்சனுடைய உயிரும் பறிபோயிற்று. இது 3ஆவதையும் முடித்தான். முதல்ல குவலையாபீடம், அடுத்தது முஷ்டிக சாணூரர்கள் மல்லர்கள், 3ஆவது கம்சன். இந்த வரிசையில தானே இப்ப கதை சொல்லியிருக்கார். இத்தனை நாள் நீங்களும் கதையா நன்னா கேட்டு, திருவல்லிக்கேணு பாட்டாடி சொல்லச்சேவன் நன்னாத்தான் கேட்டு. ஆனா அந்த பாட்டுல என்ன வரிசை இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ நேர் மாறுதல் கிரமம். முதல்ல வேழத்தை முடித்து பாகனை முடித்து மல்லர்களை முடித்துன்னா கம்சனை முடித்தான்.
அப்ப பாட்டு எப்படி இருந்திருக்க வேண்டும்? விற்பெருவிழவும் வேழமும் பாகனும் மல்லும் கஞ்சனும் வீழ புறமறி செய்த சிவனுரு துயர்களை தேவைன்னு இருக்க வேண்டும். பாட்டு அப்படி இல்லையே. ஆழ்வார் என்ன கிரமத்தை மாட்டுட்டார்? ஒருவேளை கதை சரியா படிக்கலையோ? நாமே ஒழுங்கா படிக்கிறோமே, திருமங்கி ஆழ்வார் போய் சரியா படிக்காது இருப்பாரான்னு தோணும். அவரெல்லாம் ஒழுங்காத்தான் படிச்சார். ஆனா பின்ன ஏன் பாட்டுல அப்படி பாடிவிட்டார்னா,